இந்த இயற்கை இறை சக்தி எனக்கு இடம் விட்டிருக்கின்றது. அதற்கும் நான் நன்றியை கூறி இந்த இன்றைய பேச்சுக்குள் உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதுவும் இந்த சிறப்பு நன்னாளிலே நம்மை நாமே நேசித்தால் தான் நம்மை பிறர் நேசிப்பார்கள். அப்ப நமக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை பற்றி, அதுவும் நமது யாழ் மாவட்டத்திலே சிறுப்புட்டி என்ற ஊரிலே பிறந்து வளர்ந்த சீவை தாமோதரன் ஐயா அவர்களை பற்றித்தான் இன்றைக்கு சிந்திப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. அதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் வந்து யாழ் மாவட்டத்தில் சீவை தாமோதரனார் என்று அழைக்கப்படுகின்றார். சீவை என்பது அதாவது சிறுப்புட்டி அவர் பிறந்த ஊரையும், வை என்பது அவரது தகப்பனார் பெயர் வைரவநாதன், அவருடைய அம்மா பெயர் பெருந்தேவி. அவர்களுக்கு 1832 ஆண்டு 12ஆம் தேதி 9ஆம் மாதம் மூத்த மகனாக பிறந்தவர் தான் சீவை தாமோதரனார் அவர்கள். நாம் இன்று பார்க்கும்போது பதிப்புத்துறையில் தந்தை என்று கூறக்கூடியவர் நாவலர் அவர்கள். அதுவும் நமது யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அடுத்ததாக இரண்டாவதாக இருப்பவர் சீவை தாமோதரனார். ஆனால் இன்று தமிழுலகம் எல்லோரும் பதிப்புத்துறையில் யார் என்று கேட்டால் ஊவேசா சாமிநாத ஐயரைத்தான் எல்லாரும் கூறுவார்கள். என்ன காரணமோ தெரியாது, எங்களுடைய ஈழ நாட்டில் பிறந்த இதோ எங்களுடைய புகழை நாம் போற்றாமல் விட்டதுதான் அவர்களை பலரும் பேசாமல் இருப்பதற்கு காரணம் ஒன்று கூட எண்ண தோன்றுகிறது. அந்த வகையிலே இவரை நாம் நன்றி கடன் செலுத்துவதற்காகவும் நம்மை நாமே, அதாவது தமிழை போற்றி வளர்த்த அவரை நாமே போற்ற வேண்டும் என்ற ஒரு காரணம் அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் அரமணி தியானங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து பிரதம சிறப்பு பேச்சாளர் SR அஹிம்சா அவர்கள் ஜெனீவாவில் இருந்து வந்து பேச இருக்கும் தலைப்பு தொல் தமிழ் தந்த ஈழத்து செம்மல் பற்றி பேச வருகிறார். அதனைத் தொடர்ந்து கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் அவர்கள் தன்னுடைய தியானத்தை ஆரம்பிப்பார்கள். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சற்று கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு
உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. இன்று தியானத்தின் போது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து நாங்கள் 30 நிமிடங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டும் வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களில் இருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று முதலாவதாக எங்களது வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வழி நடத்தினார்கள். அதற்கு மிகவும் நன்றி. அதோடு பலர் இதுக்கு உதவி செய்தார்கள். அதாவது மியூசிக்கை வழங்க சடன் காமன்ல இருந்து மீரா நாகேந்திரனும் மற்றும் சதா மாஸ்டர் இந்த அருமையான நிகழ்ச்சியை தற்பொழுது ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எல்லோருடைய உதவிகளுக்கும் நன்றி. இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் இன்றைய சிறப்பு பேச்சாளர் பற்றி சிறு அறிமுகம். அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அதிகமாக ஒவ்வொரு மாதங்களோ 2 மாதத்துக்கு ஒருக்காகவோ வந்து இந்த தளத்தில் அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அவரை சிறு அறிமுகப்படுத்துவது எனது கடமை. அவர் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆர்வலர், ஆய்வாளர், கட்டுரையாளர், கவிதையாளர் மற்றும் சமூக சேவையாளர். இன்று அவர் பேச இருக்கும் தலைப்பு தொல் தமிழ் தந்த ஈழத்து செம்மல் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அவரை இப்பொழுது அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. திசையட்டும் மனம் வீசும் தாய் தமிழை வணங்கி பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயாவிற்கும் அருந்ததி அம்மாவிற்கும் அவர் தம் தொண்டு உள்ளங்கள் அனைவருக்கும் ஆண்டோர் சான்றோர்க்கும் அனைவருக்கும் என் பணிவான இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நன்னாளிலே உலகமே அமைதி காத்த வேளை உலக அமைதி வேண்டி உலகோர் அனைவரையும் ஒருங்கிணைத்து அறிமுகம் இல்லாதவரையும் அன்புடன் வரவேற்று அரவணைத்து அறிமுகப்படுத்தி தினமும் 3 வேளை நல்ல பல துறை சார்ந்த வல்லுநர்களை வரவழைத்து நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்தும் ஸ்ரீ ஐயாவிற்கும் அருந்ததி அம்மாவிற்கும் அவர் தம் குழு தொண்டு உள்ளங்கள் அனைவருக்கும் என் இதயங்கனிந்த இனிய சிறப்பு நாள் 1500வது சிறப்பு நாள் நல்வாழ்த்துக்கள் முதலில் உரித்தாகட்டும்.
தொடர்ந்து நாங்கள் இன்றைய சிறப்பு நாளிலே எனக்கு பேசுவதற்கு இந்த இயற்கை இறை சக்தி எனக்கு இடம் விட்டிருக்கின்றது. அதற்கும் நான் நன்றியை கூறி இந்த இன்றைய பேச்சுக்குள் உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதுவும் இந்த சிறப்பு நன்னாளிலே நம்மை நாமே நேசித்தால் தான் நம்மை பிறர் நேசிப்பார்கள். அப்ப நமக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை பற்றி, அதுவும் நமது யாழ் மாவட்டத்திலே சிறுப்புட்டி என்ற ஊரிலே பிறந்து வளர்ந்த சீவை தாமோதரன் ஐயா அவர்களை பற்றித்தான் இன்றைக்கு சிந்திப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. அதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் யாழ் மாவட்டத்தில் சீவை தாமோதரனார் என்று அழைக்கப்படுகின்றார். சீவை என்பது அதாவது சிறுப்புட்டி அவர் பிறந்த ஊரையும், வை என்பது அவரது தகப்பனார் பெயர் வைரவநாதன், அவருடைய அம்மா பெயர் பெருந்தேவி. அவர்களுக்கு 1832 ஆண்டு 12ஆம் தேதி 9ஆம் மாதம் மூத்த மகனாக பிறந்தவர் தான் சீவை தாமோதரனார் அவர்கள். நாம் இன்று பார்க்கும்போது பதிப்புத்துறையில் தந்தை என்று கூறக்கூடியவர் நாவலர் அவர்கள். அதுவும் நமது யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அடுத்ததாக இரண்டாவதாக இருப்பவர் சீவை தாமோதரனார். ஆனால் இன்று தமிழுலகம் எல்லோரும் பதிப்புத்துறையில் யார் என்று கேட்டால் உவேசா சாமிநாதையரைத்தான் எல்லாரும் கூறுவார்கள். என்ன காரணமோ தெரியாது, எங்களுடைய ஈழ நாட்டில் பிறந்த இதோ எங்களுடைய புகழை நாம் போற்றாமல் விட்டதுதான் அவர்களை பலரும் பேசாமல் இருப்பதற்கு காரணமோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. அந்த வகையிலே இவரை நாம் நன்றி கடன் செலுத்துவதற்காகவும் நம்மை நாமே, அதாவது தமிழை போற்றி வளர்த்த அவரை நாமே போற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் இந்த பேச்சை இன்று இப்ப பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுவும் இந்த சிறப்பு நாளிலே அன்றைய ஆங்கிலேயர் காலகட்டத்திலே அவர் எப்படி ஒரு தமிழை, அதாவது தொல்காப்பியத்தை முதலிலே எங்களுக்கு தமிழ் மொழியிலே முதலாக கிடைக்கப்பெற்ற ஒரு நூல் என்று சொன்னால் அது தொல்காப்பியம் என்பது நாம் யாவரும் அறிந்ததே. அப்படிப்பட்ட ஒரு நூலை நமக்கு இன்றைக்கு நாம் படிப்பதற்கு தந்துவிட்டு சென்ற ஒருவரை இந்த சிறப்பு நாளில் சிந்திப்பது உண்மையில் அது ஒரு இயற்கை இறை சக்தி என்றுதான் நான் கருதுகின்றேன். அவர் அன்றைய நாளில் ஆங்கிலேயர் காலத்தில் அந்த ஓலை சுவடிகளை எவ்வளவோ சிரமப்பட்டு தேடி எடுத்து தனது உடல் பொருள் ஆவியை கொடுத்து அதனை பதிப்பித்தார். அதே போலத்தான் இன்று சிறிய ஐயாவும் இன்றைய கால சூழலில் இந்த நாம் வாழக்கூடிய இந்த இயந்திர வாழ்க்கையிலே இங்கிலாந்தில் இருந்து, அதாவது அன்று ஆங்கிலேயர் எமது நாட்டை ஆண்டு இருந்தார்கள். அங்கு ஓலைச்சுவடிகள் அழிந்து கொண்டிருந்தன. தாமோதரன் ஐயா அவர்கள் அதனை பாதுகாக்க வேண்டும், அதனை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற பெரிய ஒரு பணியை தன் தலைமையில் எடுத்துக்கொண்டு செய்தார். அதே போல ஸ்ரீ ஐயா இன்று உலக சமாதான குழுவை நிறுவி இன்று உலகோர் அனைவரையும் ஒரு குடையின் கீழே ஒருங்கிணைச்சு நாங்கள் இயந்திர வாழ்க்கையில் எப்படியோ எல்லாம் சென்று கொண்டிருந்த வேளை எம்மை பக்குவப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயலுக்காக செய்து கொண்டிருப்பது எனக்கு எனது மனம் அவருடன் இவரை ஒப்பீடு செய்கின்றது. நாளை இப்படிப்பட்டவர்கள் போற்றப்படுவார்கள் கண்டிப்பாக யாரோ ஒருவரால். இன்றைக்கு எத்தனையோ காலத்துக்கு நடந்த முதல் அவரை நாம் இன்று சிந்திக்கின்றோம் என்றால், இன்று நாம் தனி வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில் செல்பவரது வாழ்க்கை இன்றைக்கு நிலைத்து நிற்கும் என்பதற்கு இவர் எடுத்துக்காட்டு. அடுத்தது இவர் பதிப்பித்தது தான் தொல்காப்பியம் முதல்ல. ஆனா எல்லோருமே அறிந்தது பதிப்புத்துறையிலே உவேசா சாமிநாதையர் தான் சிறந்தவராகவும் முன்னோடியாகவும் திகழ்வதாக. இதில் என்ன வருத்தம் என்றால், உவேசா சாமிநாதையர் பிறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே, அதாவது 1854ஆம் ஆண்டு தாமோதரனார் நீதிநெறி விளக்கம் என்ற முதலாவது நூலை பதிப்பித்து விட்டார். அப்போது அவருக்கு 22 வயது என்று நினைக்கின்றேன். அவர் பிறந்து 23வது வருடம்தான் உவேசா ஐயாவே பிறந்திருக்கின்றார். ஆனா இவருக்கு முன்னோடியாக இருக்கின்றவர் நாவலர்
1822 பிறந்தவர். அவருக்கு நாவலருக்கு 10 வயது இருக்கும் போதுதான் தாமோதரன் ஐயா பிறந்திருக்கின்றார். இப்படியாக இவரது பணி என்பது மறக்க முடியாதது ஒன்றாகும். இவர் அந்த பணிகளிலே செய்த ஏன் அந்த பதிப்பு துறைக்கு தான் வந்தார் என்பதை கூறுகின்றார். அதாவது தொல்காப்பியம் பதிப்பிக்க அவர் கூறும் காரணம், நல்ல தமிழ் நூல்களுக்கு வந்த விதியையும் கையெழுத்து பிரதிகளுக்கு வந்த கதியையும் அவை அடைந்திருக்கும் ஸ்திரத்தையும் பார்த்து சகிக்க மாட்டாமை ஒன்றே என்னை இத்தொழிலில் வலிப்பது. அதாவது அந்த நூல்கள் எல்லாம் அழிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி இதுதான் அந்த தொல்காப்பிய நூல் எப்படி இருந்தது. இளம்புறனாரோ சேனரார் வரைய உரையுடன் அவர் 6 நாவலர் தான் அதை எல்லாம் சரிபார்த்து கொடுத்து பதிப்பித்தார். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள தொல்காப்பிய பிரதிகள் மிகச்சிலவே. அவை யாவும் நான் தேடி கண்டவரை திகிலமடைந்து இருந்தது. இன்னும் சில ஆண்டுகளுக்குள் அழிந்து விடும் என அஞ்சியே பயனுடைய வகையில் அச்சிடலானேன். அதாவது தான் ஏன் அதை அச்சிடுறதுக்காண்டி அவர் அதை சொல்றார். பிறகு தொல்காப்பியத்தை ஏன் மற்றவர்கள் பதிப்பிக்கவில்லை என்றதுக்கும் பல காரணங்கள் சொல்றார். பல பெரும் வித்துவான்கள் அந்த நூலை அச்சிட இதாண்டார்கள். ஆனா அதுல கணக்க புலிகள் இருக்கும். மற்றது ஓலைச்சுவடி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்திலே அந்த ஓலைச்சுவடிகள்ல இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள்கள் பல விதங்களில் பலவிதமாக இதன் வேறுபாடாக இருக்கும். தாமோதரனார் கூட அன்று அவருக்கு பக்கபலமாக ஆறுமுக நாவலர் இருந்தவர். அவருடைய உதவியுடனும் கதிரவேற்பிள்ளை தமிழறிஞர் ஐயா அவர்களுடைய உதவியுடனும் தான் அவர் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் தேடி எடுத்து சரி பார்த்து அதனை எல்லாம் நமக்கு இன்றைக்கு எல்லோரும் பேசக்கூடிய அளவுக்கு எங்கட தமிழ் மொழி செம்மொழியாகிறதுக்கு எங்கட இந்த நூல்கள் தான் ஒரு வகையில் வழிவகுத்தது. அதற்கும் வழிவகுத்திருக்கின்றார் சிவை தாமோதரன் ஐயா அவர்கள். இப்படியாக பதிப்பு துறையிலையும் அவர் பல சிக்கல்களை, அதாவது அந்த காலத்திலே ஒரு நூலை பதிப்பிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு பணச்செலவு என்பதும் மிக முக்கியமான ஒன்று. அவர் இருந்த கால சூழலில் அந்த தொல்காப்பிய நூலை வெளியிடுவதற்கு 3500 ரூபாய் செலவழித்ததாக பதிவுகள் சொல்கின்றன. அதற்கு கூட அவர் இந்தியாவிற்கு சென்று அங்குள்ள பெரிய பணக்காரர்களை நாடி கொடை வள்ளல்களை தேடி சென்று அவர்களுடைய வீடு வீடாக சென்று அவற்றையெல்லாம் சேர்த்து இந்த நற்பணியை செய்ததாகவும் பதிவுகள் கூறுகின்றது. இப்படியாக அவர்கள் பல நூல்களையும் நமக்கு பதிப்பு தந்திருக்க. நீதிநெறி விளக்கம், தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் களவியல் உரை, தணிகை புராணம், கலித்தொகை, இலக்கண விளக்கம், சூளாமணி என்ற நூல்களையும் எங்களுக்கு பதிப்பித்து தந்திருக்கின்றார். இப்படியாக இவர் இவருடைய வாழ்க்கையில நிறைய சோகங்கள். இவருக்கு 3 மனைவி, அதாவது முதல் மனைவி திருமணமாகி அவ இறந்த குழந்தைகள் 2 பிறக்க அவ இறக்க அவருடைய தங்கையை மனம் புரிகின்றார். பிறகு அவவும் இறக்க இன்னொருவரை மனம் புரிகின்றார். இப்படியாக அவர் 3 திருமணங்கள் செய்து 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தவர். அத்துடன் 10 பிள்ளைகளை பெற்றாலும் இவர் உயிருடன் இருக்கும் போதே அந்த 10 பிள்ளைகளில் 8 பேர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 16 வயதில் கூட ஒரு குழந்தை, அவருடைய பெண் குழந்தை இறந்திருக்கின்றது. அப்ப இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ சோகங்களையும் தாண்டி எங்களோட மொழிக்காக அந்த மொழியை நாம் பேசக்கூடிய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேணும் என்ற ஒரே காரணத்துக்காக தனது தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையையும் பாராது இவற்றையெல்லாம் பதிப்பித்து தந்திருக்கின்றார். மற்றது இவரை பற்றி புகழ்கின்றார்கள். தொல்காப்பியம் பதிப்பிக்க அவர் காரணம், அது கூறிவிட்டேன். அடுத்து இவரை பற்றி அந்த மற்றவர்கள் ஏன் இதை பதிக்கவில்லை என்றதுன்னு சொல்றார். அதுல பல பேரும் வித்துவான்கள் இந்நூலை அச்சிட விரும்பியதும் முயன்றதும் 2 பிரதிகள் தேடி பிரதியிட்டு நமக்கு நிகழ்த்த
தமக்கு நிகழ்ந்த சந்தேகங்கள் இதனை அச்சிடின் தம் பெயருக்கு, அதாவது அவர்களே அந்த பயப்பட்ட என்று சொன்னா இது எடுத்து தாங்க செய்தா இதுல பிழை வந்து சொன்னா அது தங்கள்கிட்ட வந்து முடிஞ்சிடும் என்று சொல்லி அதனால வந்து பண்டிதர் அந்த ஒவ்வொருத்தரும் வந்து அதை பயப்பட்டு அதுக்கு போறதுக்கே தயங்கி நின்றார்கள்னு சொல்றார். இப்ப இவருக்கு அந்த கதிரவேற் பிள்ளை ஐயா அவர்களும் ஆறுமுக நாவலரும் பக்கபலமாக இருந்தபடியால் இவர் அந்த நூலை துணிந்து தேடி எடுத்து பொருட்சிலவையும் பாராது நமக்கு தந்து விட்டு சென்றிருக்கின்றார். அத்துடன் அவருடைய நல்ல பண்பு என்னவென்றால் இந்த பதிப்புத்துறை செய்தது மட்டுமல்ல, அந்த பதிப்புத்துறையில் தான் செய்த போது வீர சோழியத்தை பதிப்பித்த போது அதிலே ஏதாவது பிழைகளை பிடிப்பவர்களுக்கு அந்த நூலை பதிப்பித்து கொடுத்ததோடு திருத்தி பதிப்பித்து அடுத்த பதிவில் பதிப்பித்து கொடுத்ததோடு அவருக்கு அந்த நூலை பிரதியாகவும் பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்ப அவரது தாராளமான அந்த குணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். நாங்கள் இன்றைக்கு ஒரு சிறிய வேலை செய்து போட்டு ஒன்றை யாரும் சுட்டி காட்டினாலே இது சரியில்லை என்று சொன்னால் நமக்கு அதை ஏற்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்காது. நாங்கள் செய்ததான் சரி என்று நிற்போம். ஆனால் அவர் அப்படியல்ல, இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் அந்த நூல்களை தேடி எடுத்து, அதுவும் அதில் இன்னும் சிறப்பு என்னவென்றால் 50 பிழைகளுக்கு மேல் யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஒரு பிரதிய ஒரு நூலையே பரிசாக தருவேன் என்று சொல்லியும் அறிவிச்சல் விட்டிருக்கின்றார். அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு சாதாரண மனிதனா இருக்கிற நாங்க வந்து போய் ஒரு நூலை காசு கொடுத்து வாங்குவதெல்லாம் அப்படி எளிதான காரியமாக இருந்திருக்க முடியாது. வசதி படைத்தவர்களால் தான் ஒரு நூலை போய் நூலகத்திலோ நூல் பதிப்பகங்களில வாங்க முடியும். அப்ப அந்த வேலையை கூட அவர் செய்திருக்கின்றார். அந்த தன்னுடைய பிள்ளையை அதிന്റെ அடுத்த இது வந்து அவர் அப்படி செய்ததால அவர் ஊவேசா சாமிநாத ஐயருடைய பதிப்புகளில் 2 வரைக்கும் பிழை இருப்பது அனைத்து தமிழறிஞர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனா கூடுதலாக தாமோதரனார் பதிப்பித்த பதிப்புகளில் இன்று வரை பெரிதாக பிழைகளை ஒருவரும் சுட்டிக்காட்டியதில்லை. காரணம் இது ஒன்றாக கூட இருக்கலாம். அன்று அவர் அந்த பிழைகளை பார்ப்பவர்கள் பொறுப்பில் விட்டு அவர்களுக்கு பரிசு தொகையை கொடுத்து அவர்களை ஊக்குவித்து அவர்களது பெயர்களையும் தனது புத்தகத்தில் கூறி அவர்களுக்கு நன்றியும் கூறி இருக்கின்றார். அப்ப அவரிடமிருந்து நாங்கள் கற்க வேண்டிய பண்புகள் கூட இங்கு பார்க்கப்பட வேண்டித்தான் இருக்கின்றது. அப்ப அடுத்தது வந்து பதிப்பு துறையில் உள்ள சிக்கல்கள் தடைகளை பற்றியும் அவர் சொல்றார். வந்து சொத்தை சேர்த்து விடலாம், எழுத்தை சேர்ப்பது எளிதல்ல, மண்ணை அளந்து வரப்புகள் வகித்திடலாம், பொன்னை போன்ற எழுத்துக்களுக்கு அணை கட்டி பார்ப்பது முடியாத காரியம். கடுமையான உழைப்பு மட்டும் போதாது, ஆண்டவன் அருளும் இருந்தால்தான் அடுத்த ஓலை முன் ஓலைக்கு உண்மையாகவே அடுத்த ஓலையாக இருக்கும். இடம்பெயர்ந்து இருந்தால் இலக்கியம் உயிர் புரண்டு நிற்கும் என்று சொல்லி அவர் அந்த பதிப்புத்துறைக்கான சிக்கலை பற்றி சொல்றார். அது உண்மைதான். இன்றைக்குமே அது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஓலைச்சுவடிகள் அந்த காலத்திலே எந்த நிலையில் இருந்தன என்று சொல்றார். ஏடுகள் எடுக்கும் போது ஓரம் சொரிகிறது, ஏடு கவுக்கும் போது அதில் அந்த முறிஞ்சு போயிடும். அது வந்து பனை ஓலையில் எழுதப்பட்டது என்பதால திகிலமழை போது துண்டு துண்டாக பறக்கிறது. இனி எழுத்துக்களோ என்றால் பாலந்தலையுமாக அந்த முறிந்து காணப்படும். அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் கடைசியில சொல்லுகின்றார், நமக்கு என்ன என்று தமிழ் மாது நும் தாயல்லவா, தேசாபிமானிகளே பாசாபிமானிகள், அதாவது நல்ல வசதி படைத்தவர்களே, தேசப்பற்றுள்ளவர்களே, மொழி பற்றுள்ளவர்களே, ஒரு பொது வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா, இதனை நீங்கள் தயக்கூர்ந்து ஒரு சிந்திப்பீர்களாக என்று சொல்லி எல்லாருக்கும் அதை வேண்டுகோள் விடுக்கிறார் அவர். அடுத்தது அவர் கூறிய நூல்கள் பார்த்து விட்டோம். நீதிநெறி விளக்கம், தொல்காப்பியம், சேராவரையார் உரை. அதாவது அவர் இந்த தொல்காப்பியத்தில இந்த 3 எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம், அதை ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல 1868ஆம் ஆண்டுதான் முதல் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் சேனாவரையார் உரையை பதிப்பித்திருக்கின்றார். அடுத்தது வந்து நச்சினார்க்கினியாருடைய 1800
85 பதிப்பித்திருக்கின்றார். அடுத்தது எழுத்ததிகாரத்தை 1890. அப்ப எவ்வளவு கால இடைவெளி அவருக்கு தேவைப்பட்டிருக்கின்றது. அதனை அந்த எவ்வளவோ சிரமம் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒன்றில் மடங்கள் வழிய இருக்கும், அல்லது பெரிய பெரிய பூசாரி ஆசாரியார்மார்கள் வீடு வழிய அல்லது பணக்காரர்கள் வீடு வழியத்தான் அது இருக்கும் என்று அதையெல்லாம் தேடி அலைந்து திரிந்து தமிழ்நாடு முழுவதும் அதை வாங்கித்தான் அவர் அதையெல்லாம் செய்திருக்கின்றார். இப்படிப்பட்டவரை தாமோதரனாரை புகழ்ந்த திருவிக்கா என்ற பெரும் தமிழறிஞர் ஒரு ஆள் வந்து அவர் வந்து சொல்றார், பழந்தமிழ் இலக்கிய வெளியீட்டுக்கு கால் கொண்டவர் ஆறுமுக நாவலர், சுவர் எழுப்பியவர் தாமோதரம் பிள்ளை, கூரை வேந்து நிலையம் வேந்தவர் சுவாமிநாத ஐயர் என்று சொல்லி அவர் இந்த உண்மை நிலைய சொல்றார், யார் இப்படி செய்திருக்கணும்னு சொல்லி. இப்படியாக அவர் அடுத்ததாக அவரை பல அறிஞர்களும் அவரை பற்றி சொல்லி அவர் உங்களுக்கு தெரியும் திருக்குறளுக்கு உரை எழுதிய வரதராசனார், அடுத்தது வையாபுரி பிள்ளை அவர்களும் இன்று அவர் இயற்றிய நூல்கள் மறக்கப்பட்ட போதிலும் பனை ஓலையில் இருந்த பழைய தமிழ் ஏடுகளை பெரும் முயற்சியுடன் படித்து முதல் அச்சிட்டு வெளியிட்ட அவருடைய அரிய தொண்டு மறக்கப்படவில்லை என்று சொல்றார் வரதராசனார் அவர்கள். தாமோதரனார் தமிழ் ஆர்வம் அவர் உள்ளத்திலே மங்கா ஒளியாய் நிலைத்து ஒரு காலம் வையாபுரி பிள்ளை அவர்களும் அவரை பேராசிரியர்களும் இவரை புகழ்ந்திருக்கின்றார்கள். நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படியாக சென்றவரை நாம் இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பதிப்பு துறைக்கே முதல் வந்து பதிப்புத்துறையின் தந்தை வந்து நாவலர் அவர்கள். அவரும் நம் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இங்குள்ள அனைவருக்குமே அவரை பற்றி தெரியும். அடுத்தபடி அவர் நாவலர் பிறந்து 10 வருடங்களுக்கு பிறகுதான் சீவை தாமோதரன் பிள்ளை, அதாவது சிறுப்புட்டி வைரவநாதன் தாமோதரன் பிள்ளை அவர்கள் பிறந்திருக்கின்றார். அவர் ஆரம்பத்திலே தந்தையிடம்தான் கல்வி கற்கின்றார். நிலா முற்காலத்திலே திண்ணை கல்வி, அடுத்தது நிலாவளி கல்வி என்று இருந்தது. அதாவது இரவு நேரத்தில் ஒன்றில் தந்தை அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள், அல்லது அவர்களுக்கு தெரிந்த ஆசிரியர்கள் ஏதாவது நூல்களை ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படித்தான் அவர் முதலில் அந்த கல்வியை கற்றிருக்கின்றார் நிலவழியிலே. அப்போது கற்ற அந்த நூல்களின் அவற்றை தாக்கம் தான் அவரை பிற்காலத்தில் பதிப்புத்துறைக்கே கொண்டு சென்றது. அவர் பிறந்து 23வது வருடம்தான் உவேசா சாமிநாத ஐயர் பிறந்திருக்கின்றார். ஆனா இன்றைக்கு தாமோதரம் ஐயாவை உவேசா சாமிநாத ஐயரை புகழுகின்ற மக்கள் தாமோதரரை நினைப்பது என்பது மறைக்கப்பட்டதோ அல்லது மழுங்கப்பட்டதாகவோ அது ஒரு வருத்தற்குரிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஈழத் திருநாட்டிலே எங்களுக்கு நாவலரும் தாமோதரனாரும் இன்றைக்குமே தமிழ் உலகம் உள்ளவரை மறக்கப்படாதவர்களாகத்தான் இருப்பார்கள். அடுத்தது வந்து தாமோதரனாரை எடுத்துரைக்க யாரால் முடியும் என்று சொல்றார் கருதிமார்க்க. இவர் தான் அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி, தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றதுக்கு தன் கூற்ற முதல்ல முன்வச்சு சொன்னவர் கருதிமார்க்கலைஞர் அவர்கள். அவர் வந்து எப்படி சொல்றாருண்டா, காமோதி வண்டுத்தேன் கடிமண் கூட்டுதல் போல் நாமோதும் செந்தமிழில் நன்னூல் பதிப்பித்த தாமோதரம் பிள்ளை சால்பெடுத்து சான்றவர்ல தாமோதரம் முடியார். அதாவது அந்த ஒரு வண்டுகள் வந்து இப்படி போய் பூக்கள்ல இருந்து தேன் எடுக்குமோ அதை போல நாங்கள் ஊதுற இந்த செந்தமிழ்ல ஒரு நன்னூலை பதிப்பித்த தாமோதரன் அவற்றை வந்து பெருமையை சொல்றதுக்கு அவற்றை தாமோதரனின் தரத்தை உணர்ந்தவர்களால் தான் அந்த பெருமையை எடுத்து சொல்ல முடியும் என்று சொல்றார் அந்த பாட்டில, தன் பாட்டில. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்.
இது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்திலே மிக அண்மையில் அதாவது மாசி மாதம் யாழ் மாவட்டத்திலே மாவட்டப்புறத்திலே திருக்குறள் வளாகம் என்ற ஒரு 39 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு கருங்கற்களால் பதிக்கப்பட்ட ஒரு வளாகம் திறக்கப்பட்டது. அங்கு வந்த இந்தியாவிலிருந்து வந்த நீதிபதி ஒருவர் தாமோதரம் ஐயா அவர்களை பற்றி பெருமையாக கூறிய ஒரு சிறு உரையாடலை நாம் இப்போ கேட்போம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த யாழ்ப்பாணம் என்கின்ற இந்த ஊர் 1 மினிட் ரெக்கார்டிங் போடலாமா தெரியல. யூடியூப்ல வந்ததா? இது நான் இதுல சொல்றேன். போட விடுங்க மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த யாழ்ப்பாணம் என்கின்ற இந்த பூமி ஸ்ரீவை தாமோதரம் பிள்ளை அவர்களின் தமிழுக்கு தந்த பூமி, பேரகராதியை எங்களுக்கு உருவாக்கி தந்த பூமி, தமிழுக்கு அதற்கு மேலும் இந்த பூமி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். நான் சில பெயர்களை குறிப்பிடுவேன். ஆனால் இன்று அவர்கள் செய்த அநீதியால், அட்டூழியங்களால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு நல்லது நடந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்று சொல்வார். இன்று இந்த உலகில் உள்ள அத்தனை நாடுகளிலும் தமிழ் பேசப்படுகிறது, தமிழ் பரவி இருக்கிறது, தமிழ் ஓங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ் என்பது யாழ்ப்பாண மண்ணுக்கு கடமை. யாழ்ப்பாண தமிழர்களை உலகெங்கிலும் விரட்டி விட்டீர்களே, அவர்களை அழித்து விடலாம் என்று நினைத்தீர்களே, விரட்டி விட்டீர்களே, என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் உலகம் முழுவதும் தமிழை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு வாய்ப்பை அளித்த மண்ணில். ஆகவே இந்த மண்ணுக்கு வருவது என்பது ஒரு இஸ்லாமியர் மெக்காவுக்கு போவது போல, ஒரு கிறிஸ்துவர் ஜெருசலேமுக்கு போவது போல. அந்த மண்ணிலே ஐயா. நன்றி ஐயா. இப்படிப்பட்ட அதுவும் மிக அண்மை காலத்தில் தாமோதரன் ஐயாவை கூட பேசும் அளவுக்கு எப்படி எங்கள் மண்ணும் நாமும் இருக்கின்றோம். நிறைவாக இன்றைக்கு 10வது தடவையாக இந்த மேடையிலே எனக்கு பேசுவதற்கு சிறிய ஐயா எவ்வளவோ ஆக்கமும் ஊக்கமும் தந்து சந்தர்ப்பங்களை வழங்கி எங்களை நல்வழிப்படுத்தி வருகின்ற அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, தனிப்பட்ட வாழ்வில் நாங்கள் எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் பொது வாழ்வில் நாங்கள் நல்லவற்றை எடுத்து செல்ல வேண்டும், பிறருக்கு கடத்த வேண்டும் என்று கூறி, இந்த தமிழ் உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்கட்டும், தரணியெல்லாம் அவர் புகழ் ஓங்கி ஒலிக்கட்டும், ஊர்கூடி தேரெழுப்போம், உலகம் கூடி தமிழ் வளர்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான பேச்சு. இன்று 1500 நாளுக்கு ஏற்ற பேச்சு. நாங்கள் 1500 நாட்களை நிறைவு செய்து விட்டோம். அதற்கு மிக நிறைவாக அருமையான பேச்சு. அதாவது பல பேருக்கு தெரியாமல் இருந்த தமிழ் தந்த தீழத்திச் செம்மலை பற்றி அருமையாக பேசியிருந்தீர்கள். நாங்கள் முதலில் உங்களுக்கு பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவிப்போம். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சொல்வார்கள் உங்களுடைய பேச்சை பற்றி. இதில் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். நன்றி. இப்பொழுது முதலாவதாக டாக்டர் நவரட்னம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தன்னுடைய கருத்தை கூற. நன்றி ஐயா, நீங்கள் கூறலாம்.
எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த தளம் 1500வது நாள். வாழ்த்துக்கள். அத்துடன் அஹிம்சிகா பேசிய பேச்சு, அந்த தலைப்பு மிக முக்கியமானது. நானுமே அவரை பற்றி ஒரு சின்ன புத்தகம் உண்டு என்னட்ட இருக்கு. மில்க் பைட் சோப். அந்த காலத்தில் கனகராசா பதிப்பித்தது. அதை எனது படுக்கறையில் வைத்திருக்கிறேன். இவரை பற்றி ஒரு நாள் பேச வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதை இன்று அஹிம்சிகா பேசியிருக்கிறார். சிவை தாமோதரனார் என்றால் தமிழ் மக்களில் ஒரு ஒரு மாணிக்கம் கல்லு போல. ஆர்மனாவலர் தாமோதரனார். அதன் பின் பலர் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் இல்லை, சிறப்பானவர் சிவை தாமோதரம் அவர்கள். இன்று அவருடைய தமிழ் அவர்கள் செய்த தொண்டை சொன்னார்கள். அவர் பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ பரீட்சையில் முதலிடம் பெற்று தங்க பதக்கமும் பெற்றவர். அத்துடன் லோ படித்து அங்கே நீதிபதியாகவும் இருந்திருக்கிறார் சென்னையில். ஆமாம். அத்துடன் அவர் ஒரு இளம் வயதிலேயே ஒரு அதிசய பிறப்புன்னு தான் சொல்லணும். என்றால் இளம் வயதிலே கல்வி கற்று பல உத்தியோகங்கள் எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்திருக்கிறார். 70ஆம் ஆண்டு 69 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்தில் மக்கள் நீண்ட காலம் வாழ்வது குறைவு. ஏனென்றால் பல நோய்கள் வர்றது. நீங்கள் சொன்னீங்கள் பிள்ளைகள் இளமையில் இறந்தது என்று. அந்த காலத்திலே நோய்களால் பல நோய்களால் இறப்பு சகஜம். ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாங்கி அவர் தான் எடுத்த முயற்சியில் கைவிடாது பணி செய்திருக்கிறார். ஒரு பெருமகனார். அவருடைய புத்தகம் கையில் இருக்குது. சின்ன புத்தகம் மில்க் பைட் சோப். கனகராசா பதிப்பிச்ச. நன்றி. நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் நிறைந்த நன்றியும் வணக்கமும். 1500வது நாளிலே கால் பதிக்கின்ற இந்த வேளையிலே வாழ்த்தி நின்று அந்த வாழ்த்துக்கு உரியதாக உரை தந்த உங்களையும் வாழ்த்தி நிற்கின்றோம். என்ன விடயம் என்று சொன்னால், இவர்களை பற்றி பேசுவதற்கு பலர் வருவதில்லை. அதுதான் உள்ள நிலை. இன்று அந்த நிலையை நீங்கள் நீக்கி எம்மோடு உரையாடி இருக்கிறீர்கள். அதற்காக முதற்கண் நன்றி கூறி நிற்கின்றோம். இரண்டாவதாக என்னவென்று சொன்னால், இவ்வாறான விடயங்களை தொடர்ந்து தாங்கள் தேடி எடுக்கின்ற அந்த நிகழ்வும் முக்கியமானது. இவ்வாறான நிகழ்விலே தங்கள் பணியையும் வாழ்த்தி நன்றி கூறி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். வரதா மாஸ்டர் விடுங்க. வணக்கம் எல்லோருக்கும். அஹிம்சிகா உங்களுக்கு பிரதானமான ஒரு வணக்கம் செலுத்துகிறேன். உங்கள் பெயரை கேட்ட உடனேயே எங்களுக்கு பல பல எண்ணங்கள். அஹிம்சிகா, அஹிம்சை, அது இருக்கட்டும். இன்று இந்த நல்ல நாளிலே 1540 நாட்கள் கடந்து இது நாளை நீங்கள் மிக அருமையாக கொண்டாடிவிட்டீர்கள். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இந்த பெரியார் ஏதோ ஒரு அபூர்வ பிறவி. டாக்டர் நவரத்னம் மேலும் கூறியிருந்தார், சட்டத்துறை வல்லுநர், நீதிபதியாக இருந்தவர், தமிழ் துறையிலே 40 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல,
தன்னுடைய சொந்த வாழ்விலே அவர் ஏற்றுக்கொண்ட துன்பங்கள் அநேக இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமகனார் என்ற வகையிலே நீங்கள் எங்களை கொண்டாட வைத்தீர்கள். நன்றி அஹிம்சா. மீண்டும் வந்து மேலான கருத்துக்களை எங்களுக்கு கூற வேண்டும். யாழ்ப்பாணம் என்பது தமிழ் வளர்ந்த இடம், தமிழை போற்றும் இடம். இந்திய அறிஞர்கள் கூட யாழ்ப்பாண தமிழை போற்றுகின்றனர். பழம்பாரம்பரியத்திலே அந்த சங்க காலத்திலே இருந்துதானோ அல்லது அதற்கு முதல் கடலுக்குள் அந்த காலத்தில் இருந்துதானோ இந்த தமிழ் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழப்போகிறது. அதற்கு இந்த பெருமகனார் ஒரு படி கட்டி வைத்திருக்கிறார் என்று கூறி நன்றி அஹிம்சா. மீண்டும் பாருங்கள். நன்றி. அடுத்தாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாட்சர மாஸ்டர் இங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். உலக சமாதான ஒற்றுமைக்கான தியான குழுவின் 1500வது நாளை நிறைவு செய்யும் இந்த நாளில் நான் பங்கு பெற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் ஒவ்வொரு நாளும் 3 அமைவது, அதாவது 3 நாள் 3 அமர்வுகளை நடாத்துவது சாதாரணமான விடயமில்லை. அதேபோல் இன்று அஹிம்சிகா அவர்கள் தொல்காப்பியத்தை பற்றிய ஓலைகளை தேடி அதை பதிப்பித்த விடயத்தை கூறியிருந்தார். அதாவது நாங்கள் சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களை நாங்கள் மறக்க இயலாது. வாழ்க்கையில் அவர் ஒரு சான்றோராக அமைகிறார் என்பதை ஆணித்தரமாக அவருடைய விவரங்களை, அவர் என்னவா இருந்தவர், என்ன செய்தவர், என்ன முடித்தவர், அதே போல நாவலரை பற்றியும் கூறியிருந்தார். அருமையான பேச்சு. மீண்டும் வந்து இடையிடையே எங்களுக்கு அதோட தான் 10 தரம் பேசியதாகவும் கூறியிருந்தார். மீண்டும் 10 தரம் என்று நில்லாமல் மீண்டும் வந்து கூறும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த சுயேந்திர தர்மகுமார் மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று அஹிம்சிகா அவர்கள் மிகவும் ஈழத்தில இருக்கிற பெரியார்களை பற்றி கூறிக்கொண்டு வர்றது எனக்கு கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் படிக்கும் போது இவை 3 பேர், ஆறுமுக நாவலர், சிவாய் தாமோதரம் பிள்ளை, மற்றது உவே சுவாமிநாத ஐயர், இவை 3 பேரை பற்றியும் படித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு இன்று தான் நான் நீங்கள் கதைக்கும் போதுதான் இவர்களை பற்றி, இந்த சிவாய் தாமோதரம் பிள்ளையை பற்றி கேட்கிறேன். இவர் சிறுபட்டியில அவருக்கு ஒரு சிலையே செய்து வைத்திருக்கிறார்கள் இப்ப என்பதை நான் அறிவேன். மிக்க நன்றி அம்மா. இப்படியாக எங்களுடைய ஈழத்தில இருக்கிற பெரியார்களை பற்றி எல்லோரும் வந்து சொன்னால் மிக்க நன்றாக இருக்கும். நவரத்னம் மாஸ்டர் சொல்லிவிட்டார், டாக்டர் நவரத்னம் அவர் நீதிபதியாக இருந்தார் என்று. இப்படியா அவர் நீதிபதியாக இருந்தாலும் தமிழுக்காக 40 வருடங்கள் அவர் உழைத்திருக்கிறார். உள்ள தொல்காப்பியம் மற்ற கணக்க வேற புத்தகங்களும் அவர் வெளியிட்டிருக்கிறார், நூல் வடிவில் வெளியிட்டிருக்கிறார். இதை கேட்டு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதம்மா. மிக்க நன்றி. மேலும் வந்து எங்களுக்கு 10 இல்ல, நீங்க 20, 30 வந்து சொன்னாலும் எங்களுக்கு அதை கேட்க ஆவலாக இருக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சுகேந்திரா மாஸ்டர். அடுத்ததாக மீரா நாகேந்திரன்.
வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் அஹிம்சிகா அம்மா. இன்றைய சிறப்பான நாள்ல உங்களோட பேச்சு இடம்பெற்று மிகவும் சந்தோஷம். உண்மையா இந்த தளம் எங்களுக்கு 3 நாளும் 3 நேரமும் 1500 நாட்களை செய்கிறது என்பது விளையாட்டான வேலை இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் செய்யறதுக்கே எவ்வளவோ ஆயத்தங்களுக்கு எடுக்க வேண்டி இருக்கும். அப்படி இருக்கத்தக்கன இவ்வளவு யூரோப்ல இருந்து வடிவாக செய்யறது இந்த யூரோப் மட்டுமில்லை, உலகம் எல்லாமே இந்த நல்ல அதாவது அறிஞர்களை வளர்க்கிற அதே நேரத்துல நல்ல சிந்தனையும் தந்து கொண்டிருக்கும் இந்த தளம். அந்த வகையில நீங்களும் இந்த யூரோப்ல இருந்து தமிழை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள், வளர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். என்ன அந்த வகையில எனக்கு மிகவும் சந்தோஷம். குறிப்பாக தாமோதரம் பிள்ளை ஐயா அவர்களை பற்றி நீங்க ஞாபகப்படுத்தி சொன்னது இன்னும் சந்தோஷமா இருக்கிறது. ஏனென்றா இதை நாங்கள் எங்களோட ஆரம்பத்துல பாடசாலையில கொஞ்சமா படித்திருந்தாலும் இப்போது அது மறந்து போய் கொண்டிருக்கிற நிலையில நீங்கள் அந்த ஓலைச்சுவடி அதுகள் எல்லாம் எடுத்து ஞாபகப்படுத்தின மிக சந்தோஷமா இருக்குதம்மா. மற்றது டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்களும் இன்னும் அவரை பற்றிய கருத்துக்களை கூறியது இன்னும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. மிகவும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றி மீரா மாஸ்டர். அடுத்ததாக டாக்டர் கமலா அருணாச்சலம் மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். அஹிம்சாக்கா இப்படியான பழைய நூல்களை நாங்களும் எங்களுக்கு கிறிஸ்டியன் காலேஜில் படித்தபடியா எங்களுக்கு ஒரு விதமாக இந்த பழைய புத்தகங்கள் ஒன்றுமே அறிகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால இப்ப அதுல கேட்க எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதோட தாமோதரம் பிள்ளைக்கு ஒரு சிலை இருக்குதுன்னு கேள்விப்பட இன்னும் நல்லா இருக்குது. அவற்ற வம்சாவளி வந்த ஆக்கள் இங்கே யாரும் இருக்கிறமோன்னு டாக்டர் நவரத்னத்துக்கு தெரியுமோ தெரியாது. அவற்ற வம்சாவளி டிசெண்டன்ஸ் யாரும் இருந்தா அவ்வளவு பெருமையா இருக்கும். இப்படியான வேலை இப்படியா எல்லாம் செய்தேன் கேட்க சந்தோஷமா இருக்குது. எனிவே சந்தோஷம், நல்லா இருந்தது கேட்க. தேடித்தான் பார்க்க வேணும். டாக்டர் நவரத்ன பேசுறேன். அவர்களுக்கு பெருமையா இருக்கும். தேடி பார்க்க வேணும். வம்சாவளி இருக்கலாம், தேடி பார்க்க. மிக்க நன்றி. அடுத்ததாக ராஜேஷிதம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ அரந்தரி மாஸ்டர், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு. இந்த உரையை கேட்டதும் எனக்கு உண்மையை சொல்ல போட்டா எனக்கு அவ்வளவுக்கு இதுல அறிவில்லை. இன்றைக்கு நான் எவ்வளவுத்தையோ கற்றுக்கொண்டேன். அதற்கு மிகவும் நன்றி அம்மா, அஹிம்சா அம்மா, மிகவும் நன்றி. அதிகமா எல்லோரும் தங்களோட கருத்துக்களை சொல்லி போட்டார்கள். எனக்கு சொல்றதுக்கு அதிகம் இல்லை என்றாலும் நான் எத்தனையோ அறிவுகளை நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன். அதான் நான் சொல்லுறேன். எனக்கு சொல்ல போனா ஆம் இந்த டாக் என்ற மாதிரி தான் சொல்லுவேன் நான். என்ன எனக்கு அவ்வளவுத்துக்கும் இல்லை, எனக்கு அறிவில்லை. ஆனா இந்த சொற்ப நேரத்துல நான் கணக்க அறிந்து கொண்டேன். அதோட எல்லாரும் நீங்கள் சொன்ன கருத்துக்களையும் கேட்டதுல எனக்கு இன்னும் அறிவு கூட வந்தது. இந்த தளத்துக்கு எத்தனையோ தெரியாத அறிவுகள் எல்லாத்தையும் நான் கற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும். மிகவும் நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி ராஜேஷிதம் மாஸ்டர். அடுத்ததாக வசந்தராஜ் மாஸ்டர். நன்றி, வணக்கம். அவர்களுடைய பேரிலேயே ஒரு அகிம்சை இருக்கிறது. அந்த அகிம்சை அதுவும் ஜெனீவாதான் இந்த அகிம்சை உருவாகிறது. அந்த அகிம்சை, சத்தியம், உண்மையில எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான இடம் ஜெனீவா. ஜெனீவா உலகத்தின் சமான மையம் என்று சொல்லலாம். அது பூமத்திய ரேகின் நடுவில் இருக்கிறதாக இன்னொரு கலைக்கிற போது சொன்னார். ஆனால் அதுக்கு நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் சில உண்மையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அது இங்கே நடக்கின்றது பார்க்கின்றது மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அஹிம்சா அந்த வகையிலே நான் அஹிம்சா அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்லுகின்றேன்.
பேருக்கேற்ற உங்களுடைய செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. அது நீங்கள் உண்மைகளை தேடி பிடித்து கண்டுகொண்டு செய்யறது மிகவும் பாராட்டத்துக்குரிய விஷயங்கள். இன்றைக்கு உண்மைகளை பேசுற ஆட்கள் உலகத்தில் இல்லை. ஆனா அந்த உண்மைகளை பேசுகின்ற பொழுது நீங்கள் மட்டும் உயிர் பெறுவது மட்டும் இல்லை, நாங்களும் உயிர் பெறுகின்றோம். அதாவது ஜீசஸ் இடத்துல பெறுவது சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது சத்தியத்தின் அடிப்படையிலே. அது இன்றைக்கு ஒரு தேவையான ஒரு முக்கியமான ஒரு உலகத்திலே இருக்கின்ற சமானமற்ற நிலையிலே நடக்கின்ற பொழுது இதில் தேவைப்படுகின்றது. இதுல பார்க்கின்ற பொழுது நாங்களும் உயிர் பெறுகின்றோம் என்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். மற்றது இது 1500 நாட்களில் என்ன பொறுத்தவரை 1500 மூன்றால இருக்க வேண்டும். மூன்றால பெருக்கினால் எவ்வளவு? கிட்டத்தட்ட 4500 நாட்கள் என்று சொல்லலாம். என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு காரியம் செய்யறது பெரிய கஷ்டம். நீங்கள் ஒரு நாள்ல 3 காரியம் செய்யுங்கள். 3 நேரம் சாப்பிட்ட மாதிரி 3 நேரம் சாப்பாடு தாருங்கள். அப்ப நாங்கள் வந்து சில இடம் கூட சாப்பிட்டவர்களாலே உடம்புக்கு கூடான்னு சொல்லி நாங்கள் கிடந்து வளைஞ்சு கொண்டிருக்கின்றோம். அதான் இருக்கின்ற நிலைமை. ஆனா மட்டும் நீங்கள் இது வந்து 1500 நாட்கள் என்று சொல்றதை விட என்ன பொறுத்தவரை 3 அளவுக்கு தான் உண்மையில இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அவருக்கு இந்த சக்தி வந்து என்ன பொறுத்தவரை நடத்துறவர்களுக்கு இந்த சக்தி வந்து நாங்கள் ஒருவரும் கொடுக்குற உற்சாகம் இல்லை, இறைவன்கிட்ட இருந்து வருகின்றது. இவரை ஸ்பேஸ்ல விட்டாலும் அங்கே இருந்து செய்வார் கட்டாயம். அப்படி செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து இன்னைக்கு இவருக்கு இருக்கிறது. இவருக்கும் அந்த அம்மையாருக்கும் அவர்கள் வந்து இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம். இவர்கள் வந்து உண்மையிலே தமிழுக்கு சிறப்பான சேவையை செய்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு இது வந்து தேவையான ஒன்று. அதுவும் வந்து சிவ தாமோதரம் பிள்ளையை பற்றி யோசிக்கின்ற பொழுது சிறுபட்டியிலே வந்து அவருடைய சிலை இருக்கிறதா சொல்லி சுகேந்திரா அவர் சொல்லியிருந்தா, அதே நேரத்திலே வந்து இன்னும் ஒரு இடத்துல நடக்கிற மாதிரிக்கு எங்களுடைய டாக்டர் நவரத்னம் சொல்லியிருந்தார். அவர் சென்னையிலே வந்து நீதிபதியா இருந்திருக்கிறார். நான் இப்போ சில விஷயங்களை அறியக்கூடியதா இருக்கிறது. உண்மையில வேறுங்க யாழ்ப்பாணத்துல பிறந்தவர்கள் அங்க போய் சென்னையில நீதிபதியா இருக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொப்புள் கோடி உறவு இருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. நாங்கள் என்னவா இருந்தாலும் என்ன இதில் இருந்தாலும் நாங்களும் அவர்களும் தமிழ் எங்களுக்கு 10 கோடி மக்கள் அங்கே இருக்கிறார்கள். நாங்கள் அவரோட சேர்ந்து சில காரியத்தை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்காக நாங்கள் அவர்களை மிஞ்சி நாங்கள் பெரிசா பெற வேண்டும் நினைத்தாலும் மனச்சாட்சிக்கு விரோதமான இது காரியம் தான் நான் சொல்லுவேன். அதுதான் நான் எல்லோரும் கதைக்கிறப்ப சொல்வது, அங்கே தமிழ்நாட்டில் என்ன உரிமை இருக்கிறதோ அதை மட்டும் இங்கே கொடுங்கள். இலங்கையில் வேறு ஒன்றும் வேண்டாம். இதைத்தான் நான் கொடுக்குறேன். நாங்கள் ஒன்றில் நான் எப்போதும் கதைக்கிறவோ எல்லோருக்கும் அதான் சொல்வது. நாங்கள் ஒன்றில் வந்து வீர நடப்படுகின்றோம், அல்லாட்ட அடிமையா வாழ பார்க்கின்றோம். சுதந்திரம் உள்ள பிரஜைகளாக நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும். தமிழ்நாட்டில் என்ன உரிமை இருக்கோ, இந்தியாவில் என்ன இருக்கோ அதை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் என்று நாங்கள் துணிந்து சொல்லக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கணும். அதான் நல்ல ஒரு போராட்டம் இன்றைக்கு தேவையானது. அதே நேரத்தில் நாங்கள் தமிழுக்கு சேவை செய்வதில் நாங்கள் மறக்க முடியாது என்று சொன்னால் தமிழ் மிக முக்கியம். சமயத்துக்கு சேவை செய்வதை விட தமிழுக்கு சேவை செய்வது இன்றைக்கு இன்னும் பெரிய முக்கியமான தேவையா இருக்கின்றது. என்று எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அந்த வழியிலே வளர்த்து எங்களுடைய தமிழின் சிறப்பின் பெருமையை நாங்கள் ஆங்காரம் கொண்டவர்களா இல்லை, நாங்கள் சிறந்து வாழுகின்றோம் என்று துணிந்து அன்பாக சொல்லக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் வளர வேண்டும். அதுக்குத்தான் இந்த மேடை இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இது வளர்ந்து இது உலகம் அழியும் வரை நடக்க போற ஒரு காரியம். எந்த காரணம் கொண்டும் இது நிற்காது, நம்பிக்கையா தெரிகின்றது உலகம் அழியும் வரையும். ஆனா மட்டும் இதை பின்னால தொடர்ந்து வீரனை போடக்கூடிய நல்ல பக்கியமுள்ள நல்ல புத்திஜீவிகளை இறைவன் கொடுப்பார் என்று கேட்டு நாங்களும் இன்றைக்கு இந்த நல்ல விஷயத்திலே இன்றைக்கு வந்து ஜெனிவா அஹிம்சை ஜெனிவா அவர்கள் சொன்ன மாதிரி நல்ல இதை வந்து எங்களுக்கு இதை அதிகாலையில் எங்களுக்கு சிட்னியில இருந்து இதை காலமாக கேட்டு இதை நான் கதைப்பதற்கு இறைவன் கொடுத்த இந்த பாக்கியத்தையும் இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை இறைவன் படைத்தான், எல்லோருக்கும் சமமாக கொடுத்தான் என்ற அந்த ஒரு இதையும் பெற்றுக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தாக சிவாமோகன் மாஸ்டர் மிச்சர் யூகேலேருந்து பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 1500வது நாளுக்கும் அதனை செயற்படுத்திய ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா, அருந்ததி அம்மா மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறிக்கொண்டு, அஹிம்சிகா அருமையான பேச்சம்மா, உங்களுடைய பேச்சு எப்போதுமே அருமையானதாக இருக்கும். சிவை தாமோதரம் பிள்ளை அதிகளவாக நான் கற்றிருக்கின்ற ஒரு பேராசான் என்றே கூறலாம். அவருடைய உரை நூல்கள் எல்லாம், அவர் பதிப்பாசிரியராக இருந்திருக்கின்றார். உரை நூல்கள் எல்லாம் சிறிய வயது மாணவர்களுக்கும் பாடத்திட்டங்களிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, பெரிய வகுப்பு மாணவர்களுக்கும் பாடத்திட்டங்களிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்க பாடசாலைகளிலே கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு இன்று வரை அவருடைய பதிப்புரைகள்
பாடத்திட்டங்களிலே இடம்பெற்று வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பேராசானாக அவர் இருந்திருக்கின்றார். அதையும் விட அவர் ஒரு நீதிபதியாகவும் இருந்திருக்கின்றார். ஆகவே அவர் சரியான ஒரு நேர்மையான ஒரு விடயமாக அவர் அதை மேற்கொண்டிருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் நல்ல தரமான விடயத்தை எடுத்து நீங்கள் இந்த நல்லொரு நாளிலே இன்றைக்கு தந்திருக்கிறீர்கள். தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் புலவர்கள் என்ற வரிசையிலே நாங்கள் பலரை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நன்றி அம்மா. நீங்கள் சீவை தாமோதரம் பிள்ளை ஐயா அவர்களை, எப்போதும் அவருக்கு பதிப்பாசிரியர் என்ற பெயர் தான் இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் பெருமிதமாக கூறும்போது உவே சாமிநாத ஐயரை கூறுவார்கள். இருந்தாலும் தாமோதரம் பிள்ளை ஐயா நிச்சயமாக அவர் ஒரு சிறந்த பதிப்பாசிரியர். அவருடைய பாடநூல்கள் எல்லாம் இன்று வரை, அவருடைய பதிப்பு உரைகள் எல்லாம் இன்று வரை பாட புத்தகங்களிலே சிறிய வயது முதல் காப்போத்தா உயர்தரம் வரை உள்ள மாணவர்களுக்கு கூடி கற்பிக்கக்கூடிய பாடத்துறைகளை அவர் மிகவும் உரை வடிவிலே தந்திருக்கின்றார். ஏடுகளிலே இருந்தவர் உரை வடிவிலே தந்தபடியால் தான் அவையெல்லாம் இன்று வரை அந்த கல்வி துறையிலே சிறப்பாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சிறந்த பெருமைக்குரிய பேறு பெற்றவர்கள் நாங்கள் தமிழர்கள். எங்களுடைய தமிழ் ஆசான்களும் பேராசிரியர்களும் இந்த துறைகளை எங்களுக்காக அபிவிருத்தி செய்து தந்திருக்கின்றார்கள். நல்ல விஷயத்தை கூறினீர்களம்மா. நன்றி, வணக்கம். மீண்டும் பாருங்கள். அடுத்தாக சூரிய மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று நாங்கள் 1500 நாளை மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது 1500 நிற்க போறதில்லை, தொடர்ந்து நடக்க போகிறது. இன்னும் 1500 இல்லை, இன்னும் மேல மேல போறோம். அடுத்தது இன்றைக்கு பேசிய ஜெனிவாவிலிருந்து வந்து பேசிய அவருக்கும் நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ஸ்ரீ ஸ்கந்தரைய மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டரும் அயராது பாடுபட்டு இன்றைக்கு 3 வேளையையும் 3 தர்மம் 1500 நாள் செய்கிறேன். அப்படி யோசிச்சு பாருங்க, இத நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. அதே நேரம் எங்களோட வீட்டை விசிட்டும் வந்து போவீங்க. அப்ப உங்களோட வேலையும் பார்க்கணும், சுமையும் பார்க்கணும், இங்கேயும் உங்களுடைய இதுகளையும் பார்க்கணும் என்று எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நன்றாக புரிகிறது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியாது, புரிய ஒன்று நினைக்கின்றேன். உங்கள் உழைப்புக்கு நிச்சயமாக நல்ல இது கிடைக்கும் என்று உங்களை ஆசீர்வதித்து, நான் ஒரு சிறியவன் என்றாலும் எங்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சூரிய மாஸ்டர். உங்களை மாதிரி ஆக்கள் கேட்க நடத்துறது மிக மிக இலகுவானது. ஏனென்று சொன்னா தியானம் செய்தா நீங்க போக்கஸ் பண்ணி எதுலயும் வெற்றி அடையலாம். அதே போல எதற்கும் நீங்க எந்த வேலைக்கோ இல்லாத என்ன செய்ய விஷயத்த போக உங்களுக்கே சரியா வந்திருக்கல. நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிட முடியாம இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்க. இப்ப நீங்க பெரிய பேச்சாளரா வந்திருக்கிறீங்க. நீங்கள் தியானத்துல கைவையுங்கோ, அதை பல விதமான உதவிகளை செய்யும். நன்றி. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். என்று இந்த சிறப்பான நாளில் அஹிம்சிகா மிகவும் அருமையான பேச்சு பேசினீர்கள். நீங்க 10 என்று சொல்லினீர்கள். ஆனா 10 விட நாங்கள் இன்னும் 10,000 கேட்க வேண்டும். அவ்வளவு நாளைக்கு இருந்த எல்லோரும் இந்த தியானத்தின் மூலமாக நாங்கள் அனைவரும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் என்று அவரை பற்றி கூறினீர்கள். தாமோதரம் அவர்களை பற்றி கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இலங்கை தமிழ் பெரியோர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், மெச்ச வேண்டும். அதை பற்றி நீங்கள் அன்றை எல்லோரும் கூறிவிட்டார்கள். நான் நேரம் கருதி மீண்டும் உங்களை திரும்பவும் சந்திக்க வேண்டும், பேச்சு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அதே மாதிரி பாபு சர்மானா மாஸ்டர் ரெண்டாலும் சட் பாக்ஸ் வாசிக்க முடியுமெண்டா வாசி விடுங்க. இருந்தாலும் நீங்க வாசிக்கலாம். நன்றி அகிம்சிகா மாஸ்டர். 10வது பேச்சை சொற்பொழிவை ஆற்றீர்கள் என்று கேட்கும் பொழுது
ஆச்சரியப்படவில்லை, ஆச்சரியப்படுகின்றேன். அவ்வளவு விரைவாக காலம் கடந்து விட்டது என்பதை நினைக்கும் பொழுது அப்படித்தான் கூற வேண்டி இருக்கின்றது. இது இல்லாம எனக்கு சில கேள்விகள் தான் இருக்கிறது. இதுல சபையில இருக்கிறார்களும் நீங்கள் இதுக்கு எனக்கு மறுமொழி தரலாம் தெரிஞ்சால், அதுதான்மா அல்லது மாஸ்டர் போன்றவர் தரலாம் தெரிஞ்சால். என்னன்னு சொன்னால், இவர் இந்தியாவில யூனிவர்சிட்டி மெட்ராஸ்லாம் படித்தவர், அங்கதான் பிஏ படித்தவர். அது பிறகு பிஎல்லும் படிச்சிருக்கிறார். பிஎல்லும் படித்தது இந்தியாவில் என்றுதான் நினைக்கின்றேன். இது சரியா என்பது முதலாவது கேள்வி. ரெண்டாவது, இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த 2 பிள்ளைகளின் பெயர், ஒரு பிள்ளையின் பெயர் பிரான்சிஸ், மற்றொரு பிள்ளையின் பெயர் கிங்ஸ்பெரி. இது எனக்கு மிக ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக தெரிகின்றது. இது தவறான செய்தியா, பிழையான செய்தியா, அல்லது இதுதான் உண்மையான செய்தியா ஆரம்பிச்சிருக்கா? இது தெரிந்தவர்கள் வழங்கப்படுத்தலாம். அல்லது அவரது மனைவி ஒரு வேறு நத்தை செய்தவரா? அப்படியே அந்த காலத்துல அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. நீங்க சொல்றது சரி பாபு ஐயா. அவர் பிறப்பால் கிறிஸ்தவர். அந்த காலத்திலே நாங்க எங்கட அங்க கிறிஸ்தவ சமயம் அவற்ற பேரே அவர் ஞானஸ்தானம் பெற்றவர். அப்படி அந்த கிறிஸ்டியன்ஸ். அவர் பிறகு இந்த ஓலைச்சுவடியை தேடிக்கொண்டு சென்று வீர சோழியம் இன்னும் பதிப்பிக்கதான் இந்தியாவில அந்த காலத்துல அந்த ஐயங்கார் அவையிட்ட அந்த நூல் பதிப்புக்காக வேண்டியே தன் சமயத்தை விட்டு மாறினவர். ஆனா பிறகு சமயத்தை எங்கட சைவ சமயத்தையும் ஒரு சொல்றார். அதுதான் அந்த எங்க போனாலும் உலகத்துக்கு பெருமையை மிதைந்தாண்டு. நான் இதை பேசக்கூடாண்டு. அடுத்தது அவற்றை ஒரு மகன் மதம் மாற்றம் செய்யப்பட்டவர். அப்ப அவர் அவரை சேர்க்காமல் விட்டவர். அவற்றை நீங்க வாழ்க்கை வரலாறு தேடினா நிறைய செய்திகளை அறியக்கூடியதாக இருக்கும். அவற்றுடைய ஒரு மகனை இப்படி மாறியதால் சேர்க்கவில்லை. ஆனா கடைசி காலத்திலே அவர் சொன்னார், அவர் மதம் மாறியதும் அந்த நல்ல ஒரு செயலுக்காகவும் நல்லதை தருவதற்காகவும் தான் என்று. அந்த மகனே தானேன் கிறிஸ்தவ நாணேன் என்ற ஒரு நூலையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. சென்னை பல்கலைக்கழகத்துலதான் முதல் பிஏ பட்டம் பெற்றவர். அதுவும் ஈழத்தமிழர். அதுவும் முதலாவது. அப்பதான் சென்னை பல்கலைக்கழக இளங்கலமாணி பட்டம் முதல் தேர்வு நடந்ததும் அந்த வருடம்தான். அதில் முதல் மாணவராக அந்த மாநிலத்திலேயே 3 மாணவர்களுக்குள் ஒருவராகவும் தேர்வு செய்யப்பட்டவரும் சிவை சிறுப்புட்டி வைரவநாதன் தாமோதரனார் ஐயா அவர்கள் தான். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. என்ன கருத்துக்கு அவர் கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார். அதான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி பிரான்சிஸ் என்று வச்சிருக்கிறார்கள். ஐசி மற்றது பிஎல் பட்டமும் செய்து நீதிபதி அட்வொகேட்டா இருந்திருக்கிறார். நீதிபதியா இது மட்டும் இல்ல, அவர் அங்க தினமணி இதுல இதழாசிரியரா இருந்திருக்கின்றார். நீதித்துறை கணக்காளராக இருந்திருக்கிறார். கடைசி காலத்துல சென்னை வரசலாவாக்கமோ என்ன இடத்துலதான் அவர் 69வது வயதுல மறைஞ்சிருக்கின்றார். கனகாலம் செய்திருக்கிறார் இந்தியாவில இல்லையா? பதிப்பு பணி ஆசிரியர் முதல் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில தான் ஆசிரியரா பணி புரிந்தவர். அதற்கு பிற்பாடுதான் அவர் அந்த நூல்கள் பதிப்பிக்கிறதுக்காக வேண்டி இந்தியாவுக்கு சென்று அங்க நூல்களை தேடி போனவர். ஏன் அவருக்கு அது வந்தானா, அந்த தகப்பன் சிறு வயதில் இதுல சொல்லி கொடுத்த இதுகளை எங்கட இலங்கையில தேடி பார்த்திருக்கிறார். அப்ப காணியில அந்த நூல்களை சின்ன வயசுல அப்பா சொல்லித்த அந்த நூல்கள் இந்த இதுகளை இங்க காணிலேன்னு சொல்லிட்டு தான் தேடி அங்க போனவர் என்று சொல்லியும் அங்கேயே அவர் இருந்து அங்கேயும் தேடி எல்லாம் இவற்றையெல்லாம் செய்து, அதாவது பதிப்பாசிரியராக, ஆசிரியராக, நீதியாளராக, வேற திவானாக ஒன்று இருக்குது. அவர் அந்த நிறைய பணிகளைத்தான் செய்திருக்கிறார். நன்றி அமிஷா, நன்றி அமிஷா. நீங்கள் முதல்ல நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் கூறினது உங்களுக்கு ஒரு இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த 1500வது நாள்ல உங்களுக்கு இந்த பேச்சை தந்தான்னு சொல்லி எங்களுக்கு 2 விஷயங்கள் நடத்துகின்றது. ஒன்று இந்த 1500 நாளை முதல் காலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுடைய தளபதிகள் இருவர் அனுமதி மாசரும் அவர் எங்களை கேட்டிருந்தார்கள். நாங்கள் காலை நினைத்தோம். அதில் அந்த காணொலியை நீங்கள் பார்த்தால் வசந்தராஜா உங்களுக்கு நிறைய மறுமொழி எல்லாம் அதுல கிடைக்கும். அதுல செகண்ட்ல கூட சொல்லிக்கிறார் சிவாமோகன் எத்தனை செகண்ட் விதானத்தையாவது நாங்கள் சேர்க்கிறோம் கூட சொல்லிக்கின்றோம். அதோட நீங்க அதை பார்க்கலாம். பதிவு செய்ய வேணும் பாபு ஐயா. மிக்க நன்றி உங்களோட இதுக்கு கருத்துக்கு.
இந்த இந்த என்னுடைய பேச்சும் வந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதி ஐயா முதலில் நேற்றுத்தான் பேசுவதாக எனக்கு பதாதைகம் அடிக்கப்பட்டது. அப்போது அவர் நான் ஓகே நானும் அனுமதி கொடுத்துத்தான் அது செய்தேன். 2 நாட்களால் அவர் அந்த பதாதை அனுப்பி 19ஆம் தேதி 20, 22ஆம் தேதி நான் நினைத்தேன் சனிக்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மேன்மையானது. எதற்காக நான் ஓம் என்று சொன்னேன்? எப்படி ஐயாட்ட சொல்லி இதை மாத்துறது? ஐயா ஏற்கனவே 3 வேளையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாரும் எல்லா நாடுகள்லையும் இருக்கின்ற நேரங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கின்றது. சரி, ஓகே, அவர் எனக்கு போட்டு விட்டார். இனி நாம் தான் அதை சமாளித்து கொண்டு போவோம். ஓகே, என்னுடைய வேலைகளை அதை கொஞ்சம் இப்படி சமாதானப்படுத்தி விட்டு வருவோம் தான் சிந்திச்சு கொண்டு 2 நாளால திருப்பி அவர் போட்டிருந்தார். இப்படி சேஞ்ச் பண்ணலாமா 22, ஆனா அந்த நாள் எல்லாம் தெரியாது. இன்றைக்கு 1500ஆவது வரப்போகுது. உங்களோட திகதியை வந்து நான் 22ஆம் தேதி சண்டே இரவு மாற்றுகின்றேன், உங்களுக்கு ஓகேயான்னு சொல்லி செய்தி வந்திருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் நினைச்சது ஐயா சொல்றாரு, இதுதான் இந்த தளத்தின் அருமையோண்டு எனக்கு சொல்ல தோன்றுகின்றது. உண்மைதான். பிறகு அவர் இது பங்குனி மாதம் நடந்த நிகழ்வு. 25ஆம் தேதி பங்குனி மாதம் அவர் அந்த பிரயாணம் செய்வதற்கு முதல் அனுப்பிய செய்தி. அப்போது நான் ஓகே, எனக்கு ஞாயிறு என்றால் எனக்கு நல்ல நாள், ஓகே வீட்டிலே நிற்கக்கூடிய நாள் என்று சொல்லி அதை அனுமதி கொடுத்திருந்தேன். உண்மையில் அது இறை சக்தி தான். அதுல இந்த கதையை சொல்லிகள் இன்னொரு கதையும் சொல்லணும். உங்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு பிரபஞ்சம் ஏதோ ஒரு வேலை செய்கின்றது போல இருக்கு. என்னன்னு கேட்டால், நீங்கள் இன்றைய ஸ்லைட்ஸை ஸ்ரீகாந்த மாஸ்டர் போட்டுக்கொண்டிருக்க பொழுது எனக்கு டெலிபோன் பண்ணார். அதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறது, இதை போடுகிறார்கள். உங்களோட பேச்சு துவங்கி போய்கொண்டு இருக்குது. ஸோ நான் என்ன, நீங்க டக்குன்னு அனுப்புங்க, நான் உடனே டவுன்லோட் பண்ணிட்டு படாது எடுத்த நான் எங்க தேடி பிடிக்கணும், நீங்கள் எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி. சரிதான், எந்த இடத்துல நிக்கிறீங்க. ஸோ அது PDF ஃபைல் சிலடி பார்த்து போய் பிடிச்சிட்டு போட்டோன்னே எனக்கு தெரிஞ்சது அமித்ஷா கண்டுட்டா, நான் பிடிச்சிட்டேன் கண்டுட்டா, நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க. அது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். இப்படி எல்லாம் நடக்கிறது இயற்கை தான். ஆனால் அதை நடத்தி முடிச்சு நிறைவேற்றி விட்டோம்னா அதுல இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது மகிழ்ச்சிக்கு ஒரு பிளிஸ்ஃபுல் தான். அது பிளிஸ்ஃபுல் தான். சக்திக்கு நன்றி கூறுவோம் நாங்கள். ஐயா சொல்ற மாதிரி அதை சொல்லியே எங்களுக்கு இப்ப அது வந்துட்டு தான் நினைக்கின்றேன். உண்மைதான். ஏனென்றா நாங்கள் என்னதான் திட்டமிட்டு என்னதான் செயல்படுத்தினாலும் அந்த இறுதி தருணத்திலே எங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும். That is true. Thank you very much. Thank you. மிக்க நன்றி ஐயா. வாய்ச்சுடுங்க தயவு செய்து. Chat box வாசிக்கிறேன். Fascinating. Sarah Sivalona கூறுகின்ற fascinating speech. So well done. Thank you. Selvi எழுதியிருக்கிற awesome speech and very special day as well. Thanks. சரவணன் குப்புசாமி சொல்லியிருக்கிறார். எங்களுடைய 2-3 தரம் இங்கே பேசியிருக்கின்றார். கிரேட் ஸ்பீச் என்று கூறுகின்றார். கலாமாலிங்கம் கனடாவிலிருந்து கூறுகின்றார். வணக்கம் அம்மா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பர்ட் ஸ்பீச், வெரி குட், வெல் டன் மாஸ்டர் அஹிம்சிகா. அதுக்கு பிறகு மீனாம்பி அம்மா கூறுகின்றார். மிக்க நன்றி அஹிம்சிகா, அருமையான சிவை தாமோதரம் ஐயாவை பற்றி கூறினீர்கள், நன்றி. 5 கும்பிடுகள் உங்களுக்கு போட்டிருக்கின்றார். Daya International Personal International Daya தான் அவனோட பேர். Congratulations on 1500 days of inspiring peace, mindfulness and unity. Grateful to be part of this meaningful journey. என்று கூறுகின்றார். ஞானா ஜோகராஜா லண்டன்ல இருந்து கூறுகின்றார். Thank you Ahimsa Master. Talk about old poet. Excellent talk. Thank you. Kamala Arnasalam, thank you, Baba Master, for the information. I have heard about Kingsbury. Oh, right. Kamala Arnasalam, very good. Vijay Bhavan, CV did his BA in Chennai and got his first class degree out of Chennai. Also, he studied our Jaffna Central College. Vijay Bhavan. Nandri. Avaladan chat box. Sri Master, thank you. Nandri. Thank you very much. அடுத்த டாக்டர் சதா வேணும், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல
அஹிம்சிக்கா அருமையான பேச்சு, அதைத்தான் நான் கூற முடியும். பலரும் அருமையாக கருத்தும் பரிமாறி விட்டார்கள். இந்த இந்த நாள் நல்ல நாள் என்று சொல்றதுக்கு நான் சொல்றது எந்நாளும் நன்னாளே, எந்த நேரமும் நல்ல நேரமே, தான் என்னுடைய பிரின்சிபல். இதற்கும் மிக்க நன்றி. அருமை. நன்றி. நன்றி சிகாமூர்த்தி. அடுத்ததாக ஞான யோகராஜ். எல்லோருக்கும் வணக்கம். ஹம்சியாவின் பேச்சு இன்றைக்கு நல்லாக இருந்தது. நன்றி. நான் முதலாவதாக இந்த தளத்துக்கு 1500 நாளும் வராவிட்டாலும் இந்த தளம் எவ்வளவோ உதவி செய்திருக்குது. நான் ஜனவரி 21 இந்த தளத்துக்கு ஜாயின் பண்ணினேன். இதுல இருந்து கணக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறேன். என்ன மீது நீடுடி வாழ்க வேணும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். அதாவது நாளை காலமே 8:45க்கு தொடங்குகிறோம் அருமையான தியானம். அதன் பிறகு ஸ்டெஃபனி முகாவுடைய யோக நிகழ்ச்சி. மீண்டும் 10க்கு தியானம். 11 மணிக்கு மதி சக்திவேல் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுகிறார். கடவுளுடன் ஐக்கியம் பகுதி 6. இவர் ஒரு அருமையான டைரக்டர். 3 படங்கள் நடிச்சிருக்கிறார், டைரக்ட் பண்ணியிருக்கிறார். பல இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறார். மதி சக்திவேல் சிட்னியிலிருந்து பேச வருகிறார். அடுத்த நாளை 8 மணிக்கு இலக்கிய துறைகளில் தமிழன் பயன்பாடு பற்றி நைன விஜயன் ஜெர்மன் தமிழறிவி ரேடியோவிலிருந்து வந்து பேசுவார். அதே போல டியூஸ்டேயும் பூனம் ஷர்மாவுடைய யோக நிகழ்ச்சி இருக்கின்றது. 11 மணிக்கு திலகவதி ஹரிதாஸ் அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு கண்ணான பெண்ணாளவள் விண் போவாள். திருப்பியும் சொல்லி பார்ப்போம். கண்ணான பெண்ணானவள் விண் போவாள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். மட்டக்களப்பு இலங்கையிலிருந்து வந்து பேசுகிறார். இந்த நாளைக்கு டியூஸ்டே இரவு அண்மையில் அல்பேனியாவுக்கு சென்று வந்த டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு வார் அண்ட் பீஸ் மை அல்பேனியன் அட்வென்ச்சர் என்ற தலைப்பில் பேச வருகிறார். மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அல்பேனியாவுக்கு நான் போகவில்லை, போட்டு வந்திருக்கிறார். ரெண்டபடியாக அருமையாக இருக்கும் என்ற என்னுடைய எண்ணம். மற்றும் என்னோட விஷயம் என்னென்னா, எங்களுடைய ஒரு அருமையான பேச்சாளரும் எழுத்தாளருமான குப்புசாமி ஐயாவுடைய மகனும் இங்கே இருக்கிறார், சரவணன் குப்புசாமி. நீங்கள் 1500 நாளாவில் வந்திருக்கிறீங்க. உங்களோட இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் இந்த யூடியூப்பில். உங்களோட அப்பாண்ட குப்புசாமி நீங்களும் போட்ட வெறும் குப்புசாமி அடிச்சு விட்டு சேலம் குப்புசாமி என்று போட்டீங்கன்னா அவருடைய இந்த ஆன்மீக, அதாவது வள்ளலாரை பற்றி அருமையாக வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நாங்கள் அறியலாம். உங்களோட அப்பா பற்றிய வள்ளலாரை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல கருத்துக்கள் சொல்ல இருங்க. இல்லாட்டிக்கு உங்களோட அப்பா வள்ளலார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அன்றைக்கு என்னோட பேசிக்க சொன்னீங்க. வள்ளலாரை பற்றி சொன்ன எனக்கு சந்தோஷம். எல்லா விதத்திலும் வள்ளலார் தான், எண்ணத்திலையும் அவருக்கு உலக அமைதிக்கும் வள்ளலார் தான் தேவை என்று கூட பேச வருகிறார் இந்த தளத்துல. அவரை பற்றி சொன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களோட அப்பாவை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க. சரவணன், சொல்லுங்க சரவணன். நன்றி. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் வந்து ஒரு ஆன்மீகவாதி என்று கூறுவதை விட அவர் ஒரு விஞ்ஞானி என்று தான் கூறுவேன். பலர் தமிழில் விஞ்ஞானம் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு வள்ளலார் தான் முதலிடம். அவர் சித்தர் நெறியும் அருள் நெறியும் அனைத்தையும் மிக மிக அருமையாக ஆன்மீகம் மட்டுமின்றி அறிவார்ந்த வகையிலும் கூறியுள்ளார். இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. தி மாடர்ன் சயின்ஸ் இஸ் yet to reach that space. ஸோ அவர் என்ன சொல்கிறார், இந்த தேகம், இப்போ இந்த மனித தேகத்தை மாற்றி இதை ஒளி தேகமாக எப்படி மாற்றுவது என்று தான் அவர் கூறியுள்ளார். ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஃபிசிக்கல் பாடி இன்டு த லைட் பாடி. ஸோ அதைத்தான் அவர் கூறுகிறார். இங்கே சொல்லுவாங்க, ஓகே வள்ளலார் ஆன்மீகம், ஓகே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொன்னார், எல்லாம் கொடுக்க சொன்னார், அன்னதானம் பண்ண சொன்னார், ஓகே அதோட அவங்களுடைய ஆன்மீகம் முடிந்துடும். அதுக்கு மேலே அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கம்ப்ளீட்லி சயின்ஸ் வேர் மீன் இஸ் இன் ஃபார் அவே லைக் த மாடர்ன் சயின்ஸ் இஸ் yet to reach. ஸோ இப்போ பண்ணிக்கிற மெட்டலர்ஜி எல்லாத்துக்கும் இப்போது கெசட்டில் ரெக்கார்டான ஒரு இன்சிடெண்ட் கூட இருக்குது. ஒரு ஹீ டிரான்ஸ்ஃபார்ம்ட் அ வுடன் ஸ்டிக் இன்டு அ கோல்டன் ஸ்டிக் அப்படின்னு அவர் வரலாற்றை படித்திருக்கின்றால் உங்களுக்கும் தெரியும்.
ஸோ ஹீ இஸ் லைக் மோர் தேன் அ குரு, ஹீ இஸ் ஜஸ்ட் அ சயின்டிஸ்ட். தமிழில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி வள்ளலார். மேலும் என் தந்தையார் பேசும்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தெளிவாக விளங்கும். நன்றி ஐயா. நன்றி நன்றி. மற்றது சரவணன் அவர்கள் 2 புத்தகங்கள் ஆங்கிலத்தில் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றியும் கூறுங்கள். உங்களோட புத்தகத்தை வெளியிட்டது அதை பற்றியும் கூறுங்கள். அருமை. அதை அண்மையில் தான் வெளியிட்டிருந்தீர்கள். என்ன புத்தகம் வெளியிட்டிருந்தீங்க அதை சொல்லுங்க. ஐயா ஒரு நிமிடம், ஜஸ்ட் ஆல்சோ 2 புத்தகங்கள் ஐயா. ஒன்று வந்து பேரலல்ஸ் என்றால் லைக் இணைகள், தமிழில் இணைகள் என்று பொருள். அது ஒரு சயின்டிஃபிக் நாவல். அது வந்து உங்களுக்கு பேரலல் வேர்ல்ட்ஸ் மற்றும் டைம் ட்ராவலிங், டெலிபதி மேற்கொண்டு லைக் ராக்கெட் ஃபியூவல்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு நாவல் வருங்கய்யா. இன்னொன்று வந்து இம்மார்டல் பிளெஸ்ஸிங் அப்படின்னு ஒரு மித்தாலஜிக்கல் நாவல். அது வந்து இந்த ஒரு விக்ரமாதித்யன் அவர் வந்து ஒரு 1000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இது ஒரு மித் இருக்குது. ஆக்சுவலாக இஸ் லைக் ஒரு 100 இயர்ஸ் வாழ்ந்திருப்பார். அதை மிகைப்படுத்தி அவர்கள் 1000 ஆண்டுகள் என்று கூறினார்கள். அதுக்கான பேஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அதை அடையிறதுக்கான ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் 2 புத்தகங்கள் எழுதியுள்ளேன் ஐயா. நான் சேர்ந்தவங்களோட புத்தகம் வேறு ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசரோட கையில் கிடைச்ச அருமையான படமாக கூட எடுக்கலாம் என்ற என்னுடைய எண்ணம். அதுக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன செய்கிறீங்கள் தானே? கண்டிப்பாக ஐயா. தெரிந்த கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் 2 ஹாலிவுட் கம்பெனி ஏஜென்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியுள்ளேன் ஐயா. சூப்பர் சூப்பர். அதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் தொடர்ந்து எங்களுடன் தியானத்தில் ஈடுபடுவங்க, எல்லாம் உங்களுக்கு சரி வரும். நிச்சயமா சொல்லுங்க, எல்லா விஷயங்களையும் சரி வரும் உங்களுக்கு. என்னோட உங்களோட அப்பாவும் ஒரு அறிஞர், நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர். நீங்களும் அதே போல வருவீர்கள், நல்ல விதமாக வருவீர்கள். மிகவும் நன்றி ஐயா. வணக்கம். வந்ததுக்கு 1500 நிகழ்ச்சியில் வந்து கலந்ததற்கு நன்றி. நன்றி ஐயா. நாங்கள் நிறைவு செய்கின்றோம். ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர் எங்களுக்கு நன்றி தெரிவித்து எழுதியிருக்கிறீங்க, மிகவும் நன்றி. அதுக்கு அருமையான கருத்தோடு எழுதியிருக்கின்ற 1500 நிகழ்ச்சியை பற்றி அதுக்கு நன்றி. நாங்கள் இந்த புதன்கிழமையும் திருப்பியும் வைக்கிறோம். பார்ட் 2ல வைக்கிறதுக்கு வச்சிருக்கின்றோம். அதாவது தியானத்தில் 1500 நாட்கள் தொடர்ந்து பகிர்ந்து நின்ற தங்களுக்கும் தங்கள் குழுவினருக்கும் நிறைய நன்றிகள் என்று சொல்லி அன்புடன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள் எழுதியிருந்தார்கள். நாங்கள் இந்த புதன்கிழமையும் திருப்பியும் பார்ட் 2, ஏன்னா பலருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கருத்துக்களை சொல்லவில்லை. அதனால் நீங்கள் இந்த புதன்கிழமை 8 மணிக்கு வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால், சும்மா இந்த குரூப்பை என்ன விதமாக அடுத்த 1500ஐயும் நடத்துவது என்பதுதான். இப்போ 1500க்கு வந்தது, இன்னொரு 1500 நடத்தி கொண்டு அப்படியே போகிறதுக்கு என்னென்ன வழிகளை காண வேணும் என்று அதுக்குத்தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய பார்த்தீங்களா, அதை புது சரவணன் எல்லாம் ஒரு புது அவருக்கு என்ன மீத அதை பிடித்து என்ன மாதிரி இந்த தளத்துக்கு வந்து பாடுறார், பங்கு கொள்ளுகின்றார். அதே போல பலவித அறிஞர்களும் இதில் வந்து கலந்து சிறப்பித்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை ஒழிய சும்மா திருப்பி புகழ்ந்து கொண்டு இருக்காம அதை நெக்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு என்னென்று பார்க்கணும், அது அடுத்தடுத்த செக்ஷனுக்கு அப்படி போய் கொண்டிருக்கணும் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். நேரம் போய் கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி ஹம்சிகா. மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பேச்சில். மிக்க நன்றி, அருமையான பேச்சு. தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் கலந்து கொள்ளுங்கள். ஹம்சிகா, எப்ப நீங்க விருப்பமா இருக்கோ பேசுறதுக்கு நீங்க என்னோட சொன்னீங்கன்னா உங்களுக்கு இடம் தருவேன். நான் சொன்னா வரமாட்டீங்க, நீங்க சொன்னாதான் நான் போடலாம். சரிதானே? உங்களுக்கு வேணும் அடுத்த மாதம் தரலாம், உங்களுக்கு ஏழாட்டிக்கு அடுத்த மாதம் தரலாம். நீங்க யோசிச்சு போட்டு சொல்லுங்க. சரியா? நன்றி. நாளை காலை சந்திப்போம். 8:45 AM UK டைம். தேங்க்யூ. நன்றி. நல்வாழ்த்து. நன்றி. வணக்கம்.